ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் 2025ஆம் வருடத்தினுடைய இறுதி மாதமான டிசம்பர் மாதம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 நாட்கள் தான் இருக்குது. டிசம்பர் வந்து முடியவே போகுது. இருந்தாலுமே கூட டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன பலன்கள் எல்லாமே கும்பராசினியர்களுக்கு வந்து நடக்க இருக்குது. பிறக்க இருக்கக்கூடிய புத்தாண்டினுடைய முன்னோட்டமாக இந்த மாதம் இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களோட இந்த பதிவானது இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். 2025ஆம் வருடமே இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குங்க. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வருடத்தினுடைய இறுதி கட்டத்திற்கு நம்ம வந்துட்டோன்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாருமே புத்தாண்டை ஆவலோடு வந்து எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க. ஆனால் இந்த டிசம்பர் மாதத்திலே பார்த்தீங்கன்னா பல கிரக நிலைகள் வந்து மாறக்கூடிய அமைப்பில் இருக்குது. சில கிரகநிலைகளுடைய தாக்கத்தால் பல சம்பவங்களானது நடைபெற இருக்குது. இந்த டிசம்பர் மாதம் சூரியன் செவ்வாய் காலபுருஷனுடைய 9வது வீட்டில் பயணிக்கிறாங்க. சனி பகவான் பார்த்திங்கன்னா தன்னுடைய முழு பார்வையுமே அதில் செலுத்துகிறாரு. இது அரசியல்வாதிகளுக்கு ஒரு கண்டகமான ஒரு அமைப்பாக தான் வந்து பார்க்கப்படுது. இருந்தாலுமே இந்த காலகட்டங்களில் குரு வக்ரமடைந்து கடகராசியில் வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய மாற்றங்களானது கும்பராசி நேயர்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கும். ஸோ பொதுவாக இந்த கிரக அமைப்புகளை பொறுத்து உங்களுக்கு தொழில், வேலை, நிதிநிலை, ஆரோக்கியம் அப்படி எல்லா விஷயங்களும் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ என்ன தான் நம்ம இறுதியை நெருங்கி இருந்தாலுமே கூட இது எல்லாமே வந்து நடைபெற்று இருக்கும் இந்த டிசம்பருடைய ஆரம்பத்திலே. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இந்த 3 கிரகங்களுமே தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10வது வீட்டில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியன் 17ஆம் தேதிக்கு பிறகு தான் 11வது வீட்டுக்கு வந்து மாற போகிறாரு. ஸோ இப்போது வந்து சூரியன் 11வது வீட்டில் தான் இருக்கிறாரு. ஏன்னா சூரியன் வந்து 17ஆம் தேதியே வந்து மாறிட்டார். அதே போல் குரு பார்த்திங்கன்னா இப்போ 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய நோய், கடன், எதிரி இந்த இடங்களில் வந்து இருக்கிறாரு. சனி பகவான் 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் இருக்கிறாரு. புதன் பார்த்திங்கன்னா 9வது வீடான பாக்கியஸ்தானத்தில் வந்து இருக்க போகிறாரு. ஸோ இந்த கிரகநிலைகளுடைய அடிப்படையில் இந்த டிசம்பர் 31க்குள்ளே உங்களுக்கு ஒரு பொதுவாக ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்க இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுமே ஒரு பொது பலன்கள் தான். இதை தாண்டி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தான் ஒவ்வொருத்தருக்குமே நடக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இந்த டிசம்பருடைய முதல் பாதியில் சூரியன் 10வது வீட்டில் இருந்துகிட்டு இருந்தார். ஸோ வேலை தொடர்பான காரியங்கள் எல்லாம் வெற்றியாக இருந்திருக்கும். ராகுவினுடைய நிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து சிக்கலாக தான் இருந்திருக்கும். அதாவது ஆரோக்கியத்தில் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தியிருப்பார். ஆனால் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் கும்பராசிக்காரங்க எந்த விஷயத்தில் நீங்கள் ஆர்வம் காட்டுறீங்களோ, அக்கறை காட்டுறீங்களோ, ஆனால் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் வந்து காட்டணும். ஆரோக்கியத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப அவசியம். குருவினுடைய நிலையினால் உங்களுக்கு நோய் பாதிப்புகளானது ஏற்படும். ஏன்னா குரு வந்து 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாரு. நோய், கடன், எதிரி இந்த இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நோய் பாதிப்புகளை வந்து கொடுப்பாரு. சின்னதாவது ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நடக்கும். ஸோ அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். நிதிநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பருடைய முதல் பாதியில் வருமானம் நல்லாவே இருந்திருக்கும். சூரியன் 17ஆம் தேதிக்கு அப்புறமா லாபஸ்தானத்தில் வந்து பயிற்சி ஆகிறதுனால 17ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் வந்து நல்லா இருக்கும். அதாவது பொருளாதாரம் உயரும், வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வருமானம் உங்களுக்கு என்ன தான் அதிகரித்தாலுமே கூட அதை வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த வருமானத்திற்கு இணையான செலவு உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனால உங்களுடைய நிதி நிர்வாகத்துலலாம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத செலவுகள் பண்ணக்கூடாது. அனாவசியமாக செலவு பண்ணுறதை வந்து கண்டிப்பாக நீங்கள் கட் பண்ணியே ஆகணும். அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த டைமில் வந்து கொஞ்சமாவது கையில் வந்து பணம் இருக்கும். இல்லைன்னா நிதி சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். சொல்லப்போனால் கும்பராசிக்காரங்க இந்த டிசம்பர் மாதத்தில் நிதி விஷயங்களில் ரொம்ப பெரிய ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க. எதையுமே வந்து ஃபுல்லாக வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணி பார்ப்போம் அப்படின்றத இந்த டிசம்பரில் வந்து கண்டிப்பாக செய்யாதீங்க. 2026 உங்களுக்கு சூப்பராக இருக்கும். என்ன ரிஸ்க் எடுத்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த டிசம்பரில் வந்து அதெல்லாம் எதுவும் செய்யாதீங்க. தொழிலும் வேலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பணியிடத்தில் நீங்கள் வெற்றிகளை மட்டுமே வந்து பார்ப்பீங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களால் பார்க்கப்படாமல் பாராட்டப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி அப்படிலாம் இருக்காது. ஸோ வெற்றிகள் கிடைக்கும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். கூட வேலை செய்யக்கூடியவங்க, உயர் அதிகாரிகள் அப்படின்னு எல்லாருமே உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய ஆதரவு கிடைக்க கிடைக்க உங்களுக்கு வேலையில் வந்து நல்ல ஈடுபாடு வரும். நிறைய செய்யணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வரும்.
ஸோ வேலையில் மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட இப்போ உங்களுக்கு வந்து அதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த டைம் வந்து மிஸ் பண்ணாதீங்க. அதே போல் வேலையில் நீங்கள் மாறணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகள் எல்லாம் இப்போ நீங்கள் எடுக்கலாம். இவ்வளோ காலம் எடுத்திருந்தீங்கன்னா கூட அது உங்களுக்கு வந்து ஒன்றும் கை கொடுத்துருக்காது, பலன் கிடச்சிருக்காது. ஆனால் இந்த டிசம்பரோடைய எண்டுக்குள்ளே நீங்கள் அதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக கிடைக்கும். மாதத்தினுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சோ சரி, ஆனால் இறுதி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா சூரியன் 11வது வீட்டுக்கு 17ஆம் தேதியிலேருந்தே வந்துட்டார். ஸோ எப்போ சூரியன் 11வது வீட்டுக்கு வந்தாரோ அப்போலேருந்தே உங்களுக்கு தொழில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். டிசம்பருடைய முற்பாதி எப்படியோ பிற்பாதி ரொம்பவே நல்லா இருக்குது. புதிய யோசனைகள்லாம் வரும். புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான எண்ணங்கள் வரும். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உதவியாக இருக்கும். இந்த வருடத்திலே அந்த முடிவு எடுத்துட்டிங்க அப்படின்னா 2026 நிச்சயமாக கும்பராசிக்காரங்க தொழில் தொடங்கலாம். நீங்கள் எவ்வளோ தான் வேலை செய்துட்டு இருந்தாலுமே தனியாக ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்றதுல உறுதியாக இருப்பீங்க. அதுக்கான அமைப்புகள் கிடைக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் நகரக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்குது. கல்வி மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா ஆரோக்கியம் நம்மளுடைய சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அதிகமான பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா குரு 6ல் இருக்கிறார் இல்லையா, அதனால் ஆரோக்கியத்தில் ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் இருக்கணும். ராகு மற்றும் குருவினுடைய நிலை காரணமாக உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியான அளவுக்கு உணவு சாப்பிட்றது, நல்ல உணவு பழக்கங்கள், தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னா இந்த டைமில் அதெல்லாம் விட்டுடுங்க. ஒருவேளை நீங்கள் அதை வந்து அடிக்கடி செய்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதனால் இன்னும் உடல் வந்து பாதிப்படைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எஃபெக்டெல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரங்க இந்த டைமில் நல்ல உணவுகளையும் சரியான நேரத்தில் எடுத்துக்கிறதும் உடற்பயிற்சி எடுத்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியமானது. இதிலெல்லாம் யார் என்ன சொன்னாலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தில் ஸ்டடியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக மாற்றிக்கணும் அப்படின்ற கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாது. இந்த டைமில் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கடினமான உழைப்பு தேவைப்படுது. அதாவது நீங்கள் நல்லா கஷ்டப்பட்டு படிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் அதுக்கான பலன் கிடைக்கும். அதுக்காக நீங்கள் போடுற உழைப்பு வீணாக போயிடும் அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுடைய உழைப்பு வீணாக போகிறதுக்கு ஒருபோதும் வாய்ப்பே கிடையாது. ஸோ நிறைய விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். தேர்வுகள்லாம் வந்து சிறப்பாக வந்து செயல்படலாம். உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நீங்கள் வந்து படிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து சாதகமாக இருக்கும். ஸோ நீங்கள் மேலும் மேலும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக படிக்கலாம். படிக்கிறதுக்கெலாம் எந்த தடையும் இருக்காது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் சூழ்நிலைகள் வந்து அவங்களுக்கு சரியாக கை கொடுக்காது. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இன்னும் நீங்கள் எவ்வளோ வேணால் படிக்கலாம். உங்களுக்கு படிப்புக்கு தடையே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிசம்பரில் பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கேதுவினுடைய நிலை தான். கேது பகவானுடைய நிலை வந்து சரியாக இல்லைன்றதுனால திருமண உறவுகளில் வந்து பதற்றமானது இருக்கும். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை வந்து ஆப்போசிட்டாக உங்களுடைய வாழ்க்கை துணை செய்வாங்க. ஸோ ஏதாவது ஒரு வகையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அவங்களுக்கு ஒத்துப்போகாத மாதிரியே தான் இருக்கும். என்ன செஞ்சாலும் என்ன நடந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஸ்டர்பாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் என்ன பண்ணணுன்னா கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக நமக்கு நேரம் சரியில்லை, பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக விட்டு கொடுத்து தான் போகணும். ஸோ கும்பராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களே விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. ஏன்னா நமக்கு தான் வந்து நேரம் நல்லா இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் தான் அதை ஒதுங்கி போய்க்கணும். ஒருவேளை கும்பராசி உடையவங்களுடைய வீட்டில் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்படி தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் விலகிக்கோங்க. ஸோ விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. அதுவும் குறிப்பாக கணவன் மனைவிலாம் என்ன பண்ணணுன்னா 2 பேருமே வந்து விட்டு கொடுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கல அப்படின்னா இல்லறத்தில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கே கொஞ்சம் காலம் ஆகிடும். இதிலே உங்களுடைய பாதி வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இல்லறத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை அனுபவிக்காமல் நீங்கள் துன்பங்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வெறுப்பு தான் ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்காது. குடும்ப வாழ்க்கை அப்படின்னாலே தெரிச்சு ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ குடும்பம் நம்ம நடந்துக்கக்கூடியதை பொறுத்து ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய இன்பங்களையும் நிறைய நிம்மதியும் கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கோவில் எப்படி கோவிலுக்குள்ளே போனோம்னா நமக்கு மன நிம்மதி கிடைக்குதோ, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை வந்து நம்ம இறைவன்கிட்ட வந்து சொல்லிவிட்டு நம்ம அமைதியை வந்து தேடிட்டு வரோம். அதே போல் தான் குடும்பமும். ஸோ உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய நபர் அங்கே ஒருத்தங்க இருக்காங்க, உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வகையில் அந்த வீடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே அவங்க இருக்கக்கூடிய வீடும் வந்து ரொம்ப வந்து அமைதி தரக்கூடிய இன்னொரு கோவில் தான் சொல்லணும். ஸோ அதனால் குடும்பத்தை நீங்கள் எந்த அளவுக்கு நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குடும்பமும் சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சூரியனுடைய பயிற்சிக்கு அப்புறமா மனைவியோடு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அந்யோன்யம் அதிகரிக்கும். கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவுகளை மேம்படுத்துறதுக்கான முயற்சிகளையும் நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிசம்பரில் கும்பராசிக்காரங்களுக்கு நடக்க இருக்குது. இது எல்லாமே டிசம்பர் 31க்குள்ளே நடக்கும்.
ஸோ முன்னாடி வந்து நீங்கள் சண்டை போட்டுட்டு பிரச்சனைகளோடு இருந்திருக்கலாம். ஆனால் டிசம்பர் 17க்கு அப்புறமாவே மாற்றங்களை பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது, அவங்களுக்காக நீங்கள் ஒன்று செய்கிறது, உங்களுக்காக அவங்க ஒன்று செய்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் உங்களுடைய பிரிவு நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்கும். டிசம்பர் 31க்குள்ளே நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகும். மேலும் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்காக எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அந்த பரிகாரத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க. கிரகநிலைகளின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையிறதுக்கு அந்தந்த காலகட்டங்களில் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செய்கிறதுனால நிச்சயமாக அதுலேயும் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்க புதன்கிழமைகளில் விஷ்ணு சமஸ்கர நாமத்தை வந்து பாராயணம் செய்கிறது ரொம்ப நல்லது. படிக்க தெரியாதவங்களாம் போட்டு கேளுங்க. ஆஞ்சநேயர் இல்லைன்னா சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. இவங்க 2 பேரில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு தைரியம், ஆற்றல் எல்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க இயலாதவங்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.